தேங்க்ஸ் ரொம்ப பர்ஃபெக்ட் கம்ப்ளீஷனுக்கு அண்ட் ஆன் டைமும் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கீங்க. சாட்டிஸ்ஃபைடு எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. இது சேர்ந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நிறைய ரெஃபர் பண்ணியிருக்கேன். இவர்கள் எப்படின்னா நமக்கு வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும்போது நம்ம வந்து ஸ்டோரேஜை விட ட்ராயர்ஸ் வந்து ரொம்ப போடும்போது ரொம்ப அது யூஸ்ஃபுல்லாக எப்படி பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். ஏதாவது ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அழகாக இந்த மாதிரி பண்ணிட்டு இந்த மாதிரி உட்காந்து அழகாக நீங்கள் சின்ன சின்ன பூஜைகள் பண்ணுறது அதுக்கெல்லாம் ரொம்ப கன்வீனியன்ட் சப்போர்ட் பண்ணுறீங்க. நிறைய கால் வருது, நிறைய பேர் கால் பண்ணி ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு எஸ்ஏ இன்டீரியர்ஸ் ஃபேமிலி. எஸ்ஏ இன்டீரியர் ஃபேமிலியில் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்க வீடு மடிப்பாக்கத்தில் பண்ணியிருக்கோம். இது நம்மளோட யூடியூப் சேனலில் பார்த்துட்டு நம்மளோட ஃபீட்பேக் எல்லாம் பார்த்துட்டு வந்த கஸ்டமர் அவங்களுக்கு சூப்பராக இன்டீரியர் பண்ணி கொடுத்துருக்கோம். இவர் வந்து வேலைச்சேரியில் இருக்கார், என் வீட்டு பக்கத்தில் தான் இருக்கார். ஸோ எங்களோட கம்யூனிகேஷன்லாம் ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். அவரோட ஃப்ரெண்டுக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காரு. அந்த வீடு நாங்கள் தான் பண்ண போகிறோம். கஸ்டமர் ஃபீட்பேக்கும் கொடுத்துருக்காரு. எப்படி இருக்குங்கிறது நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். பாருங்கள், ஃபீட்பேக் வீடியோட லாஸ்ட்டில் அழகான ஒரு ஃபுல் வாலில் சூப்பராக ஒரு டிவி யூனிட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாரு. ஸோ நான் அப்போ சொன்னேன், இந்த மாதிரி பண்ணலாம் சார், சைடில் கர்வ் வச்சு நாபெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அவர் கொஞ்சம் ஐடியா எல்லாம் வச்சுருந்தனால இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணுவோம் சார் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். அழகான சூப்பரான ஒரு பேக் பேனல், ஒரு ஒயிட் தீமில் அது வந்து கனெக்ட் பண்ணலை. பேக் பேனல் வந்து ஃப்ளோர் பாக்ஸில் கனெக்ட் பண்ணாமல் அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இங்கே போட்டிங்க, இங்கே வந்து நீங்கள் ப்ளக் பண்ணிங்கன்னா கீழே வர்ற மாதிரி ப்ரொவிஷன் பண்ணியிருக்கோம். வாலில் கொஞ்சம் கன்சீல்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சைடில் ஒரு அழகான ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துருக்கோம், ஷீல்டு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு. உள்ளே வந்து லைட்டிங் கொடுத்துருக்கோம். அப்புறம் கீழே வந்து டபுள் டோர் ஸ்டோரேஜ் யூனிட், அதுக்கப்புறமா ட்ரா, அப்புறம் வந்து ஒரு கிளாஸ் ஸ்டோர் யூனிட், நம்ம ரிசீவர்லாம் வச்சு ஆக்சஸ் பண்ணுற மாதிரி. ரெண்டு பக்கமும் நம்ம கோவ் பண்ணியிருக்கோம். ஒரு டிஃப்ரெண்ட்டாக இங்கேயும் கோவ் பண்ணியிருக்கோம், இங்கேயும் கோவ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு கொஞ்சம் மெத்தடை மாற்றி ஒரு ப்ரீமியமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் கேட்டார். ஸோ நம்ம அதுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த பேக் பேனல் வந்து தனியாக நிற்கிறதுனால ஃபுல் லைட்டிங் நம்ம ஸ்ட்ரிப் லைட் கொடுத்துரும்போது அதோட லுக்கே வந்து வேறு லெவலில் இருக்குது. அதே மாதிரி ஹாலில் இபி பேக்ஸ் வந்துடுது, அதை கொஞ்சம் கவர் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். சரி, நம்ம எஸ்ஏ இன்டீரியர் ஸ்டைல் அழகாக வந்து நம்ம கவர் பண்ணி கொடுத்துட்டோம் வித் சாஃப்ட் க்ளோசிங்கோட. இந்த வீட்டில் மிக ஹைலைட் என்னென்னா இந்த பூஜா யூனிட் தான். ஆக்சுவலி இந்த பூஜா யூனிட் ரொம்ப கஷ்டப்பட்டு ரெடி பண்ணியிருக்கோம். ஆன்டிக் ஃபினிஷிங்கில் வந்து ப்ரொஃபைல் டோர் ரெடி பண்ணி அந்த அழகில் பெல்லு, ஃப்ளூட்டர் கிளாஸ், அப்புறம் வந்து லீஃப் ட்ரா, அப்புறம் வந்து ஸ்டோரேஜ் யூனிட், தென் சீட்டர் யூனிட். அவங்க அம்மா இந்த வீட்டில் நாங்கள் இன்டீரியர் டிஸ்கஸ் பண்ண போயிருக்கும்போது அவங்க சூப்பராக காஃபி போட்டு கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது காஃபி. ஆக்சுவலி அப்போ சொன்னாங்க பூஜா யூனிட் மட்டும் சூப்பராக பண்ணி கொடுங்கன்னு. எப்படி பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். பெருமாளை மகாலட்சுமியோடு இருக்காங்க, குர்த்தி கொடுங்க, எல்லாருக்கும் கொடுங்க, எல்லா மக்களும் நல்லா இருக்கணும். ஓகே, சூப்பராக பூஜா யூனிட் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து நம்ம எஸ்ஏ ஸ்டைல் ரெட் கலர் கிரானைட் எப்போவுமே போடுவோம், அந்த மாதிரி கிரானைட் போட்டிருக்கோம். ஒரு பெருமாள் ஃபோட்டோ வந்து வேறு லெவலில் இருக்குது. ப்ளஸ் இந்த ப்ரொஃபைல் டோர் நம்ம பண்ணி இந்த பெல்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது இதோட ஃபினிஷிங் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நாங்கள் ரொம்ப நாள் பண்ண பூஜை யூனிட்ல வந்து ரொம்ப பிடிச்சிருக்காங்க. இந்த பூஜை யூனிட் ரொம்ப நேரம் உட்காந்து சாமி கும்பிடுவீங்க, ஏதாவது ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அழகாக இந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த மாதிரி உட்காந்து அழகாக நீங்கள் சின்ன சின்ன பூஜைகள் பண்ணுறது அதுக்கெல்லாம் ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்கும். பெரியவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி சீட்டு உங்கள் வீட்டு பூஜை யூனிட்டுக்கு நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலி என்னென்னா இது கீழே வந்து நாங்கள் வந்து வீல் வச்சு கொடுத்துருக்கோம். ஸோ அது ஹெவியாக வெயிட் தாக்குற மாதிரி தான் வீல் வச்சு கொடுத்துருக்கோம். நீங்கள் அந்த பக்கம் இந்த பக்கம் மூவ் ஆகாது, உட்கார கரெக்டாக கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம இது பண்ணியிருக்கோம். ஸ்க்ராட்ச் ஆக நீங்கள் பயப்பட தேவையில்லை, ஸ்க்ராச்சஸ் எதுவுமே ஆகாது, நல்லாயிருக்கும், நல்ல லைஃப் வரும் உங்களுக்கு. நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணிக்காது. இதை வந்து நம்ம நார்மலாக உட்டன் டோர் பண்ணிவிட்டு சிஎன்சி டிசைன் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம இப்போ ட்ரை பண்ணோன்னா கொஞ்சம் லுக் வைஸ் நல்லாயிருக்கும், மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி கிளாஸ், பெல் எது வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து கலர்ஸ், கிளாஸ் வந்து வேறு கலர் ஆட் பண்ணிக்கலாம், கிளாஸில் டிசைன் ஆட் பண்ணிக்கலாம், எது வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பூஜை பண்ணும்போது இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து இந்த வீட்டில் பெட்ரூம் பார்க்கலாம் வாங்க. பெட்ரூம் 1 பார்க்க போகிறோம். இந்த பெட்ரூம் வந்து ஒரு 2 பெட்ரூமே ஒரே கலரில் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி என்னென்னா இங்கே வார்ட்ரோபுக்கு ஸ்பேஸ் கம்பெனியில் கொடுத்துருந்தாங்க. நம்ம அதை பண்ணி இங்கேயும் வார்ட்ரோப் பண்ணி இங்கேயும் ஒரு அழகான ஒரு வார்ட்ரோப் மாதிரி பண்ணியிருக்கோம். 3 வார்ட்ரோப் பண்ணியிருக்கோம் கம்பேர் பண்ண மாதிரி. இங்கே இந்த வார்ட்ரோப்பில் என்னென்னா கஸ்டமர்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணும்போது உள்ள லைட்டிங் எனக்கு வேணும், ப்ரொஃபைல் லைட் வேணும் அப்படின்னு சொன்னார். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ப்ரொஃபைல் லைட் பண்ணி கொடுத்துருக்கோம்.
இங்கே வந்து நார்மலான நம்ம ஒரு வார்ட்ரோப்பு அவங்க வந்து ஃப்ரேம் ஷட்டர் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கோம். பில்டர் வந்து அந்த ப்ரொவிஷன் பண்ணி வச்சதுனால இந்த வார்ட்ரோப்பை நம்ம வந்து அழகாக வந்து ஃபுல்லாகவே ப்ரொஃபைலேட் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து நார்மலாக ஸ்டோரேஜ் தான். இது வந்து யூஸ்டு கிளாத் யூஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். மேக்ஸிமம் நம்ம யூஸ்டு கிளாத் நிறைய வீட்டில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எதனாலனா இப்போது கிளாத்தில் வெளியே போடும்போது நல்லா இருக்காது, ஒரு லுக் வைஸ் நல்லா இருக்காது. இந்த மாதிரி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்கன்னா உங்களுக்கு தேவைப்படும் போது துவைக்கலாம், பார்க்க நல்லா இருக்கும், நீட்டாக இருக்கும். இந்த லேமினேட் வந்து ஒயிட்டில் ஒரு ஃப்ளவர் டிசைன் மாதிரி செலக்ட் பண்ணியிருக்கோம். கீழே வந்து ஃப்ளூட்டட் மாதிரி செலக்ட் பண்ணியிருக்கோம். கேண்டில்ஸ் வந்து கோல்டு 2 feet கோல்டு கேண்டில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒவ்வொன்றும் வந்து பார்த்து தான் பண்ணணும். இந்த இதுக்கு இது மேட்ச் ஆகணும், இந்த ஃப்ளூட்டட் போடலாம். ஸோ இந்த கேண்டில் அதுக்கு ஏற்ற மாதிரி மேட்ச் ஆகணும். ஸோ இந்த ஒரு காம்பினேஷன் கரெக்டாக வரணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணி இந்த கலர் செலெக்ஷன்லேருந்து கேண்டில் செலெக்ஷன்லேருந்து சூப்பராக பண்ணியிருக்கோம். கஸ்டமர் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்காரு. வாங்க இன்னொரு பெட்ரூம் போய் பார்க்கலாம். வீட்டோட இன்னொரு பெட்ரூம் இதுதான். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இங்கேயும் வந்து லாஃப்ட் ஃபுல் லாஃப்ட் பண்ணியிருக்கோம் எல் டைப்பில். ப்ளஸ் வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து டோர் போட்டு கவர் பண்ணிட்டோம். ஸோ இங்கேயே வந்து நம்ம சைடில் எண்டு பேனலிங்கெல்லாம் பண்ணி ஒரு இது ஒரு நார்மல் வாட்ரூம் மாதிரியே உங்களுக்கு தெரியாது. நம்ம பண்ண வாட்ரூம் மாதிரி அந்த ஃபினிஷிங் எடுத்து வந்து பண்ணி கொடுக்குறோம். எதனால நம்ம பண்ணுற வேலை ஒவ்வொன்றும் பர்ஃபெக்டாக இருக்கணுங்கிறதுக்காக. இது வந்து டைனிங் ஹால். இங்கே வந்து ஊஞ்சல் போட போகிறோம். ஆர்டர் போட்டிருக்கோம், இன்னும் வரல. ஸோ அதுக்கப்புறமா ஊஞ்சல் போடுவோம். இங்கே வந்து அழகான ஒரு வாஷ் மிஷின் யூனிட், சின்னதாக யூனிட் வாஷிங் மிஷின் வருது. ஏன்னா டைனிங் இங்கே போடுறதுனால இடத்துக்கு ஏற்ற மாதிரி பக்கவாக இருக்குன்னு பிளான் பண்ணி போட்டிருக்கோம். இந்த இடத்துல வந்து நார்மலாக இந்த மாதிரி ஒரு கிரில் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம தான் இதை வந்து மாடிஃபிகேஷன் பண்ணி இது வந்து யூபிவிசி ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுற மாதிரியும் இங்கே வந்து துணி காய போடுற மாதிரியும் ப்ரொவிஷன் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஓப்பன் கிரில் மாதிரி பண்ணியிருக்கோம். அதுலேயும் வந்து நம்ம இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஓப்பன் பண்ண டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடாது. ஸோ அந்த அளவு கம்ஃபர்டபுளாக ஆக்சஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம ஃப்ரீ ஆக்சஸ் இருக்கணும். இப்போ நம்ம துணியை எங்கே போடுறோம், காய போடுறோன்னா ஃப்ரீ ஆக்சஸ் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணி தான் நம்ம இந்த கிரில் ப்ரொவிஷன் பண்ணியிருக்கோம். நம்ம இப்போ அடுத்தது இந்த வீட்டோட ஒரு சூப்பரான கிச்சன் பார்க்க போகிறோம். இந்த கிச்சன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி க்ரீன் காம்பினேஷனில் ரெடி பண்ணியிருந்தோம். ப்ரொஃபைல் ஹேண்டில் பிளாக் வித் ரோஸ் கோல்டு யூஸ் பண்ணியிருக்கோம். கிச்சனில் ப்ரொஃபைல் டோர் யூஸ் பண்ணியிருக்கோம். சிம்னி எலிகா பிராண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல்லி லாஃப்ட், கீழே ப்ரொஃபைல் லைட் போட்டிருக்கோம். ஸோ ஒரு இது வந்து ஓப்பன் கிச்சன் மாதிரி நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது. இங்கே வந்து ஃப்ளூட்டர் கிளாஸ் வித் ப்ரொஃபைல் டோர் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஸ்டோரேஜ் யூனிட் தான். இங்கே வந்து ஆர்ஓ வைக்கிறதுக்காக யூனிட் நம்ம பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். இது ஃபுல்லாகவே ஸ்டோரேஜ் தான் எல்லாமே. கிச்சனை பொறுத்தவரைக்கும் எப்படின்னா நமக்கு வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும்போது நம்ம வந்து ஸ்டோரேஜை விட ட்ராயர்ஸ் வந்து ரொம்ப போடும்போது ரொம்ப அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே வந்து எத்தனை நம்பர்ஸ்னா ஒரு 7 numbers ஆஃப் டேண்டம் ஆக்சரிஸ் நம்ம போட்டிருக்கோம். எல்லாமே வந்து சாஃப்ட் க்ளோசிங் தான். அதே மாதிரி இங்கே எல்லாமே பாத்திரம் வைக்கிற மாதிரி கஸ்டமர் சொன்ன அளவில் தான் நம்ம இந்த யூனிட் எல்லாமே ரெடி பண்ணியிருக்கோம். எதனாலன்னா இப்போ கஸ்டமைஸ் பண்ணி பண்ணும்போது தான் இந்த டேண்டம் ஆக்சஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் வந்து பெரிய பாத்திரங்கள் வைக்கிற மாதிரியும் மற்ற இடங்களில் வந்து சின்ன சின்ன ஐட்டம்ஸ் கட்லரி, பிவிசி கட்லரி, பிளேட் ட்ராக் அந்த மாதிரி வச்சுருக்கோம். இங்கே வந்து டேண்டம் ஆயில் ஃப்ளூட் கொடுத்துருக்கோம். ஸோ மீதி எல்லா இடமும் நம்ம ஸ்டோரேஜ் தான் கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். மேலேயும் ஃபுல்லாக ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம். இங்கே வந்து அழகான சின்ன சின்ன கண்டெய்னரில் வைக்கிற மாதிரி ஸ்பைஸ் ரேக் பண்ணியிருக்கோம். இந்த கிச்சன் ஃபுல்லாகவே நம்ம ஸ்பைஸ் ரேக் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே வெளியே வந்து அழகான ஒரு ஷூ ரேக் பண்ணியிருக்கோம். ஷூ ரேக் செருப்பில் வைக்கிற மாதிரி இங்கே மாதிரி ப்ரொவிஷன் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். எவ்வளோ தான் பெரிய ஷூ ரேக் நம்ம பண்ணியிருந்தாலும் ஸோ நம்ம இந்த செருப்பு விடுறதெல்லாம் வெளியே தான் விடுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த யூனிட்டில் வந்து நம்ம செருப்பு வந்து தனியாக உள்ளே விடுற மாதிரி ஒரு ப்ரொவிஷன் ஒன்று பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் ஷூ ரேக் பிளான் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பிளான் பண்ணுங்கள். ஸோ வெண்டிலேஷன் கொடுத்துருக்கோம், மேலே ஏதாவது வைக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். அழகான சூப்பரான ஒரு ஸ்டோரேஜ் யூனிட், ஒரு 20 pairs வைக்கிற மாதிரி இந்த யூனிட் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே வந்து சீட் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஏன்னா உட்காந்து ஷூ போடணும் அப்படின்னா கண்டிப்பாக இது யூஸ் ஆகும். இந்த வீடு வந்து சூப்பராக அழகாக பக்காவாக சொன்ன டைமில் முடிச்சு கொடுத்துட்டோம். கஸ்டமர் வந்து நாளைக்கு ஷிஃப்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி சூப்பரான இன்டீரியருக்கு நீங்கள் எஸ்ஏ இன்டீரியர் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு குவாலிட்டியாக சொன்ன டைமில் ஃபினிஷிங் பக்காவாக பண்ணித்தரோம், கஸ்டமைஸ் பண்ணித்தரோம். நீங்கள் உங்களுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருப்போம். கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி தான் எங்களோட எஸ்ஏ இன்டீரியரோட இதுவே. ஸோ சூப்பராக பண்ணித்தரோம். ஒவ்வொரு விஷயமும் நம்ம பார்த்து ஒன்று ஒன்றா பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபினிஷிங் பக்காவாக பண்ணி கொடுக்குறோம். சொன்ன டைம்லேயே ஹேண்ட் ஓவர் பண்ணி கொடுக்குறோம். நல்ல ஃபீட்பேக் இருக்குது. கஸ்டமர் நிறைய நமக்கு நீங்கள் வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வரீங்க. உங்களுக்கு நான் நல்லா பண்ணி தந்துட்டுருக்கேன். இது வீடியோ பார்த்து வந்த கஸ்டமரோட வீடு தான் பக்காவாக முடிச்சு கொடுத்துருக்கோம். இப்போ எஸ்ஐண்டியில் பொறுத்தவரைக்கும் 1 point கான்டாக்ட் தான். இப்போ நான் சைட்டில் ஒர்க்கு கோஆர்டினேட் பண்ணுறது, கஸ்டமரோட டிஸ்கஸ் பண்ணுறது, ட்ராயிங் கோஆர்டினேட் பண்ணுறது எல்லாமே நான் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
ஸோ நீங்கள் எஸ்ஏ காண்டாக்ட் பண்ணும்போது உங்கள் கால் நான் தான் எடுப்பேன். சம்டைம் நான் பைக்கில் போயிட்டு இருப்பேன், எங்கள் சைட்டில் இருப்பேன், டிஸ்கஷன் இருந்தனால எடுக்க முடியலைன்னா வெரி சாரி எல்லாருக்கும். நீங்கள் திரும்ப கால் பண்ணுங்கள், இல்லைன்னா திரும்ப கூப்பிடுங்க, மெசேஜ் போடுங்க. நான் உங்களுக்கு திரும்ப கண்டிப்பாக கால் பண்ணி நம்ம டிஸ்கஸ் பண்ணி உங்கள் வீடு நான் சூப்பராக பண்ணித்தரேன். என்னென்னா நம்ம வந்து சைட்டில் சம்டைம் டவர் கிடைக்க மாட்டேங்குது. ஒரு சில நேரங்களில் ஃபுல் டிரைவிங்கில் இருக்கிறதுனால எடுக்க முடியலை. ஏன்னா நம்ம சைட்டில் டிஸ்கஷன், ஏன்னா இப்போது 2D 3D டிஸ்கஷன் ஃபைனல் பண்ணி கஸ்டமர் வீட்டுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுறது வரைக்கும் நான் தான் சூப்பர்வைசரு, நான் தான் ப்ரொப்ரேட்டரு, நான் தான் எல்லாமே நான் தான். ஸோ அதனால் நீங்கள் எதுனாலும் என்ன தான் காண்டாக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். 1 பாயிண்ட் காண்டாக்டுங்கிறதுனால ஈஸியாக இருக்குது. நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க, நிறைய கால் வருது, நிறைய பேர் கால் பண்ணி டிஸ்கஸ் பண்ணுறீங்க. எனக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நீங்கள் என் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுறீங்க. உங்கள் எல்லாரோட வீடியோ நான் சூப்பராக நல்லா பண்ணி தருவேன், சொன்ன டைமில் பண்ணி தருவேன். தேங்க்யூ ஃபார் காண்டாக்ட் ஃபார் எஸ்ஏ இன்டீரியர். உங்கள் எதுனாலும் எஸ்ஏ இன்டீரியர் காண்டாக்ட் பண்ணுங்கள், எப்போவுமே உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்போம். மீண்டும் ஒரு அழகான இன்டீரியரோட நம்ம பார்ப்போம். அடுத்த வாரம் நம்ம ஒரு வீடியோ எடுக்க போகிறோம், இன்டீரியர் வீடியோ. எங்கேன்னா ஒரு பெரிய பிரபலத்தோட வீடு நம்ம இன்டீரியர் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த வீடு நான் இப்போ அடுத்த வீடியோ போட போகிறேன். எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு சூப்பரான பிரபலத்தோட வீடு நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம், போயிட்டுருக்கு. கெஸ்ட் பண்ணிங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் யாரோட வீடு நாங்கள் இன்டீரியர் பண்ணுறோன்னு. அவங்க வீடு நாங்கள் இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம். மேக்ஸிமம் நெக்ஸ்ட் வீக்கில் வந்து அந்த வீடோட வீடியோ கண்டிப்பாக பிளான் பண்ணுவோம். ஏன்னா நெக்ஸ்ட் வீக் ஹேண்டில் பண்ணுறோன்னு சொல்லியிருக்கோம். பண்ணிவிட்டு நீங்கள் சொல்லுங்கள் யார் அந்த எங்களோட ஸ்பெஷல் கெஸ்ட், ஸ்பெஷல் ஆள் அப்படிங்கிறத முடிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய் பாய். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அடுத்து அவங்க வீடு தான் வீடியோ. ஓகே, பாய் பாய். திஸ் இஸ் விவேக், ஷீ இஸ் வித்யா, மை ஒய்ஃப். நாங்கள் வீடு இன்டீரியருக்காக இனிஷியலில் நிறைய வீடியோஸ் அப்படியே நிறைய வெளியும் நிறைய சுற்றி பார்த்தோம். பட் அவங்க கொடுத்த கொட்டேஷன் தான் அதிகமாக இருக்குது தவிர அந்த என்னென்ன வேணும் அந்த மாதிரி இதில் யாருமே கான்சன்ட்ரேஷன் பண்ணல. ஸோ அப்புறம் ஒரு நாள் யூடியூப்பில் செக் பண்ணும்போது தான் எஸ்ஐ இன்டீரியர்ஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன். ஏன்னா எனக்கு ஸ்டார்டிங் எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா அந்த பர்சனல் இன்ட்ராக்ஷன் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. நமக்கு என்ன வேணும், எப்படி வேணும், அதுக்கேற்ற மாதிரி அந்த கான்வர்சேஷன் எல்லாம் பிடிச்சிருக்கு. ஸோ நான் அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு எப்படி வேணும், எனக்கு என்ன மாதிரி வேணும், அவங்களும் நிறைய சஜஷன்ஸ் கொடுத்தாங்க, நிறைய சென்ட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் எனக்கு எப்படி வேணும் கேட்டுட்டு நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே ஸ்டார்ட் பண்ணோம் இன்டீரியர். இன்றைக்கி வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஐ எம் சாட்டிஸ்ஃபைடு. எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. அட் தி சேம் டைம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நிறைய ரெஃபர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ரொம்ப சர்ச் பண்ணி தான் இந்த எஸ்ஏ இன்டீரியர்ஸ் வந்து செலக்ட் பண்ணாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஃபினிஷிங்கில் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபிகேஷன் இருக்கணும் எந்த எது எடுத்தாலும். ஸோ அது எல்லாத்துக்கும் செக் பண்ணிவிட்டு கடைசியாக நாங்கள் சூஸ் பண்ணது எஸ்ஏ இன்டீரியர்ஸ். நல்லா பண்ணியிருக்காங்க. எங்களது அவுட்புட்டும் நீங்கள் பார்ப்பீங்க, ரொம்ப நல்லா வந்திருக்கு எல்லாமே. தேங்க்ஸ் ரொம்ப பர்ஃபெக்ட் கம்ப்ளீஷனுக்கு அண்ட் ஆன் டைமும் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். ஆமாம், சாரோட அம்மா என்ன சொன்னாங்கன்னா பூஜை யூனிட் மட்டும் எனக்கு நல்லா பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு. அதை கலர் செலக்ட் பண்ணது, ப்ரொஃபைல் டோர் கேட்டது, நிறைய ஐடியா கொடுத்தது சார் தான் கொடுத்தாரு. ஸோ நம்ம அதை ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம். அம்மா கிட்ட கேட்கலாம் எப்படி இருந்தது உங்களுக்கு இங்கே ஒர்க்கு அப்படின்னு. நீங்கள் తెలుగులో பேசுங்கమ్మా. బాగా చేశారమ్మా, బాగుంది, చాలా బాగుంది. నేను ఏదైతే అనుకున్నానో దానికి తగ్గట్టే చేశారు, మంచిగా ఉంది. உங்கள் வீடும் சூப்பராக இன்டீரியர் பண்ணணுன்னா எஸ்ஏ இன்டீரியர் கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சூப்பராக பண்ணித்தரேன்.